தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி தான் கம்யூனிட்டி கைட்லைன் லாஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி கம்யூனிட்டி கைட்லைன் பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 to 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஐகால் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் 2 நிமிஷம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்ற சமயத்தில் ஒரு யூடியூபர் சீரிஸ் பிளேலிஸ்ட்டும் இருக்கும். நம்ம சேனலோட சப்டிவிஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்புக்கு இது வரைக்கும் நம்ம போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பார்ட் 5, ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் பார்ட் 5 நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்யூனிட்டி கைட்லைன் பார்ட் 5 பொறுத்த வரைக்கும், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யூடியூபருக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு வியூவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள். ஸோ இந்த ரூல்ஸில் என்ன ப்ரோ இருக்குது, அப்படி என்ன விஷயம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 month, அதாவது நீங்கள் உங்கள் சேனலோ இல்லை ஒரு நார்மல் யூடியூப் அக்கௌண்ட்டோ ஆரம்பிச்சு 6 month வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலாம். அதாவது ஒரு வியூஸும் இல்லை, அதே மாதிரி அதாவது ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்கல, இல்லை உங்கள் சேனலில் ஒரு வீடியோ கூட போடல அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் ஆக்சுவலாக டெலிட் ஆகிடும். ஆனால் இந்த யூடியூபோட ரூல்ஸுன்றதுனால இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூபோட உங்களோட அக்கௌண்ட், அதாவது யூடியூப்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை போல உங்கள் டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் யூடியூப் மட்டும் கிடையாது, கூகுளோட ஜிமெயிலே என்ன யோசிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 6 மாதமாக இல்லை, ஒரு வேளை இவங்க டெத் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் வேணும்னா ரெக்கவர் பண்ணிக்கிற முடியும். அந்த ஆப்ஷனில் அவங்க அவைலபிளாக கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ 6 monthக்கு மேலே நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் டெலீட் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டும் டெலீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் அதில் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணல. அதே மாதிரி ஒரு வியூவராக இருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்கள் அப்லோடும் பண்ணல. ஸோ ஒரு வியூவரோ இல்லை ஒரு யூடியூபரோ, ஸோ யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்க இது வரைக்கும் வீடியோவே அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெலீட் ஆகிடும். சிம்பிளாக சொன்னால் சேனல் டெலீட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல்லேருந்து யாரையுமே வீடியோஸ் வாட்ச் பண்ணவே இல்லை, அதே சமயத்தில் எந்த வீடியோவும் கமெண்ட் பண்ணல. அதே மாதிரி மற்ற வியூஸ், அதாவது ஒரு வியூவரோட அக்கௌண்ட்லேருந்தும் நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்கல அப்படின்ற சமயத்தில் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆக்சுவலாக டெலீட் ஆகிடும். ஸோ காரணம் என்னென்னா சிம்பிளாக ஒரே விஷயம் தான், நீங்கள் டெத் ஆகிட்டீங்க அப்படின்றதா கூகுளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ 18+ டேக் அப்படின்றது ஒன்று வைக்க முடியும் நம்மளால். யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் என்னோட வீடியோ வந்து 18+ அது 18+ இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயமும் ஒன்று இருக்குது. பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18+ வீடியோ, அது வந்து ஒரு 18+ வீடியோவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 18+ அப்படின்ற டேக்கை வந்து வைக்கணும். ஸோ அதாவது அந்த அது டேக்னு சொல்லலாமா இல்லை ஒரு என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆனால் 18+ அப்படின்றத வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வீடியோ வந்து 18+ இருக்கணும். இல்லாத சமயத்தில் நீங்கள் 18+ வைக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வைக்கவும் வேணாம். பிகாஸ் ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் அது 18+. ஸோ மொதல் விஷயம், நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா 18+ வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்றத என்னோட ரெக்கமெண்டேஷன். அப்படி ஒரு வேளை அப்லோட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை 18+ல போட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கும். பட் அதுவும் 60-40 தான். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரீவியஸாக ஒருத்தவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுறீங்க, அதுவும் நல்ல வியூஸ் போகுது அப்படின்ற சமயத்தில் உங்களோட சேனலுக்கு திரும்பி ஸ்ட்ரைக் விழுகும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா திரும்பி அதே வீடியோவை டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒருவேளை உங்கள் கம்யூனிட்டி கைட்லைன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்க என்னன்றது தெரில அப்படின்னா லைக் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ வைலண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வைலேஷன் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூபோட காப்பிரைட் செக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்கிறீங்க, இல்லை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூபராக வீடியோ போடுறீங்க அப்படின்ற சமயத்தில், அதாவது ரூல்ஸ் இருக்குது, ஸோ அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க வியூஸ் அதிகமாக போகும். ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது யூடியூப்லேருந்து சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறதா உங்களுக்கு எது தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கனல் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இது வரையும் முடிச்சுக்கிடுவோம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent.